வெல்கம் டு வாங்க சோதிக்கலாம் பிளாக். இப்போ வந்து நம்ம வந்து காமாட்சி கோயிலுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆத்துக்கு தான் வந்திருக்கோம். தண்ணி தேங்கி நின்று இருக்கு. இது நல்ல தண்ணி. பக்கத்துல ஒரே பொசிஷன் எடுக்க கூடாது. கேமராமேன் அங்கிட்டு போனோம். இட்டு வா. அப்படி போயிருக்கேன் நம்ம. வாங்க அப்படியே அந்த பாறைக்கு போமா. கேமரா உள்ள போறாங்க. இங்கிட்டு வாடா. போகணும்டா. அவன் சொல்றேன் நீ போறதா இருக்க. மூணுத்துக்கும் தெரியும். உனக்கு தெரியுமா? இப்ப வந்து நம்ம அந்த கோயில்ல அங்க குளிக்கலாம் பார்த்தா தண்ணி சட்டால தேங்கி இருந்துச்சு. அதனால வந்து இப்ப வந்து வேற ஒரு ஆத்துக்கு போறோம். வாங்க நாங்க குளிக்க போறோம். 2 நாளைக்கு ஆனா மணி 6 மணி ஆச்சு. 6 மணி போல நைட்டு போல தான் நாங்க குளிக்கவே போறோம் ஆத்துக்கு. இப்ப வந்து நம்ம ஓட்டான்ற ஒரு ஆத்துக்கு வந்திருக்கோம். வாங்க. கீழே இறங்காங்கடா. பாம்புங்க நிறைய கிடக்கு சொன்னாங்க. அடிச்சு வர போட்டுருந்தாங்க நிறைய பாம்பு. அடிச்சு போட்டிருக்காங்க. உண்மைதான். என்ன தண்ணியே காணா. அதத்தான் நான் ஓட்ட கேக்குற. தண்ணி கருப்புல தண்ணி தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தண்ணி வந்துச்சுல. நான் போகும்போது இது இருக்குல்ல இந்த மாதிரி நல்லா இப்ப போனாலும் இது அளவுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இப்போதைக்கு என் தம்பி மோதின்ற வந்து ரொம்ப பயப்படுறான். என் மூஞ்சில மரண பயத்தை நான் ரொம்ப ரொம்ப சுதாரிப்பா கவனிக்கிறேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். தூங்க ஓசல பப்ளிக்கா வாயில வச்சு படுத்திருக்கான் போல. ஒட்டிக்கிடுச்சு. அது என்ன பண்ணிட்டான்? வீட்டுல கத்திரிக்கோள் எடுத்து மண்டபத்தை வெட்டிக்கிட்டான். இந்த பக்கம் வெட்டிக்கிட்டான். அது ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா 2 பக்கம் கட் பண்ணீங்கன்னா ஆள் பாக்குற 2 மணிக்கு எழுந்திருப்பான். இந்த பேய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்துட்டீங்க? போராட்டம் பண்ண போறோம். வாங்க அடுத்த நடவடிக்கை என்னன்னு பாப்போம். குளிக்க கூட்டு வந்து இவரு அந்த இடம் வேணாம் இந்த இடம் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு வந்தாரு இவரு. இங்கேயும் தண்ணி இல்ல அங்கேயும் குளிக்க முடியாம போயிருச்சு. அங்க ஒரு எத்த தண்ணி மீன் தான் வருது பாரு. ஆனா இப்ப கடைசியில வீட்டுக்கு போக வேண்டியதாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உங்க கண்ணுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. மீன் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஆடுது? ஏன் சும்மா இங்க பாரு. வீடியோ தண்ணி காட்டக்கூடாது. எங்களை காட்டணும்டா. இப்ப வந்து பேசுறது கேட்கணும். அவன் இப்ப சொன்னதுக்கு காமிச்சியா தண்ணியவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் வந்து குளிக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப கோவத்துல இருக்கேன். இவங்க என்னை வச்சு விளாடுறாங்க. அங்க பாருங்க குட்டி பாம்பு ஓட்டதே இருக்குல்ல. நான் இப்போதைக்கு இந்த மஞ்சள் கலர் துண்டு போட்டவன இப்போ ஒரு பட்டிமன்றங்களுக்கு நடக்க போகுதுங்க. வாடா லிங்கு. டேய் நான் குளிக்கல. குளிக்கவும் போல. நான் ஓப்பனா சொல்றேன். நான் 3 நாளா கேரளா போய் குளிக்காம 3 நாளா குளிச்சு 3 நாளா கேரளா நீ போல நான் போனேன். மூடு. நான் கேரளா அடி வரம் தானே இருந்தேன். குளிக்காம இருந்தாலும் காலைல இருந்து மூஞ்சி கழுவிடுவேன் பல்லு வலிக்கிடுவேன். ஆனா அது கூட கிடையாது இவருக்கு. ஆமா வளர்க்க மாட்டானா? ஆமா ஆமா இவர் வந்து பார்த்தவரு. வேப்பங்குச்சிலான்னு கேக்குற உன் டவுட்டர் நான் கிளியர் பண்றேன். ஆனா இப்போதைக்கு அவன் பல்லே விளக்கல. மஞ்சள் ஊத்துருக்காங்க பக்கத்துல. இப்ப பாத்தீங்கன்னா குளிக்க வரல. நான் சும்மா போர் அடிக்குதுன்னு வச்சு எடுத்துட்டு வந்தா. இங்க கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நாங்க சுத்தி இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 3 இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். 2 இடம் ஓகேயா இருந்துச்சு.
அந்த இடம்லாம் வேணாம், எனக்கு இந்த இடம் வேணும்னு சொல்லி வந்த அதே மாதிரி ராசாவுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, முழுசா சொல்லிக்கிறேன். என்னைய தண்ணி பேச இல்ல ஒண்ணும் இல்ல. அதான் வந்து இவன் போன் போட்டையா, நான் வந்து வீட்டுல படுத்திருக்கேன். அதாவது வந்து நான் வீட்லயே தான் இருந்தேன். போன் போட்டேன் இவன், வா நான் ஆத்துக்கு வானே ஆத்துக்கு போமாட்டேன். சரி தம்பி ஆசையா கூப்பிடுறானே, சரி போகாம இருக்க முடியாதுன்ட்டு வந்தேன். தண்ணி இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தண்ணி வரான்னு தெரியும், ஏன்னா நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே வந்தேன். தண்ணி இல்லைன்னு தெரியும். நீ தான்டா வந்தது சும்மா போக கூடாது, பைக் எடுத்துட்டு போவேன். எப்படி ஏன்டா அங்கேயே தண்ணி வரலன்னு இங்க எப்படா தண்ணி வரும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த தண்ணி தான் இங்க வருதுன்னு தெரியும், அங்கேயே தண்ணி வரல. மீரா சாம்பு போட்டு குளிக்கலாம்னு சாம்பு எடுத்துட்டு வந்தேன். நீ எல்லாம் மண்டபட்டு மணிக்கு ஒரு சைடு இன்னொரு சைடு போய் கரடா.